எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டு முதல்வர் மானே தேனேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு கடிதம் எழுதிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் மு.க. ஸ்டாலினை கிண்டலா கேலியா பேசினார். இப்போ நடிகர் விஜய் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிறார். இப்போ அவர் என்ன பண்றாரு, மேகதாது அணை பிரச்சனையில அவரும் மானே தேனேன்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு இதை பார்த்து மேகதாது அணை விஷயத்தில் ஏதாவது செய்யுங்க, கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துங்க, காவிரியில் தண்ணி வர்றதுக்கு வழி பண்ணுங்கன்னு இவரும் தான் கடிதம் எழுதிட்டு இருக்காரு. ஆக தமிழ்நாட்டை யார் ஆட்சி செய்தாலும் கடிதம் தான் எழுத முடியும். அங்கே ஒரு செட்டப் அது உருவாக்கியாச்சு. ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு உரிமைகள் எல்லாம் மறுத்து எல்லா உரிமைகளையும் மத்தியத்தில் குவித்து இன்றைக்கு மாநில சுயாட்சி என்பது கேலி பொருளாக மாற்றி ஒவ்வொரு தேசியனமும் இந்தியாவில் தேசிய அரசுகளாக சுயமான தற்சார்பான அரசுகளாக வருவதை தடுத்து ஒற்றை இந்தியா என்கின்ற பெயரில் ஒரு இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதை நோக்கி அவர்கள் தொடர்ந்து மூர்க்கத்தனமாக தேசிய இனங்களின் மொழி உரிமையை, பண்பாட்டு உரிமையை, அவருடைய வரலாற்றை கீழடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படியெல்லாம் அவர்கள் தமிழ்நாட்டின் தமிழர்களின் வரலாற்றை திட்டமிட்டு மூடி மறைக்கிறார்கள் என்பது அந்த ஆய்வறிக்கையை வெளியிட மறுப்பதிலிருந்து நம்மால் உணர முடியும். தமிழ்நாட்டு அரசு என்பது டெல்லியின் கீழ் அடிமை நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசு தான். எனவே சுதந்திரமான இறையாண்மை உள்ள தமிழ்நாட்டு வளங்களை பாதுகாப்பதற்கான உரிமை, இறையாண்மைனா என்ன, தமிழ்நாட்டு உரிமைகளை அது நீட்டு தேர்வு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இடஒதுக்கீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டின் வளங்களை பாதுகாக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அணு உலை போன்ற பேரழிவு திட்டங்களை மறுப்பது, நியூட்ரினோ போன்ற பேரழிவு திட்டங்களை மறுப்பது, இங்கே இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதை தடுப்பது போன்ற தமிழ்நாட்டின் வளங்களை பாதுகாக்கின்ற உரிமை எல்லாம் மாநில அரசிடம், அந்தந்த மாநில அரசிடம் இருக்க வேண்டும். இங்கே இந்தியாவில் தொடர்ச்சியாக 56 தேசத்திற்கு அதிபதி என்று கிராமத்தில் தெருக்கூத்து ஆடினவங்க கூட 56 தேசம் சொல்லிக்கிட்டு தான் இன்னைக்கும் கிராமத்தில் தெருக்கூத்து இன்னைக்கும் கிராமத்தில் தெருக்கூத்து ஆடிட்டு இருக்கிறாங்க. இப்போ 56 தேசமாக இருந்த இந்தியாவை ஒற்றை தேசமாக மாற்றியது யார்? வெள்ளைக்காரனுக்கு முன்னால் வரலாற்றில் எப்போதேனும் இந்த இந்தியா என்ற ஒரு கட்டமைப்பு இருந்ததா? இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பார்ப்பனிய இந்தியா என்பது சாத்தியம்தானா? அது எல்லா தேசிய இனங்களின் மொழி உரிமையை, பண்பாட்டு உரிமையை, வரலாற்று உரிமையை, அவருடைய கலைகளை, அவர்களது நாகரிகத்தை எல்லாம் பார்ப்பனிய கலைகளாக, பார்ப்பனிய ஏகாதிபத்திய சீரழிவு பண்பாட்டு கலைகளாக மாற்றி அதன் வரலாற்றை எல்லாம் பார்ப்பனிய வரலாறாக திரிப்பதன் மூலமாக மாத்திரமே இங்கே ஒரு பாரத தேசம் என்ற ஒன்று எழ முடியும். பரதன் என்கின்ற ஒரு பார்ப்பன இனக்குழு தலைவனால் ஆளப்பட்ட நாடு என்கின்ற பெயரில் இதை பாரத தேசம் என்று பார்ப்பனர்கள் தெளிவாக வரையறுக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு தொடர்ந்து சித்தர்கள் காலம் தொட்டு வள்ளலார் பெரியார் காலம் வரை நாராயணகுரு, வேமண்ணா, பசவப்பா போன்ற எண்ணற்ற பார்ப்பனிய சிந்தனையாளர்கள் தொடர்ந்து பார்ப்பனியத்தின் சாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்து வந்திருக்கிறார்கள். இந்தியா முழுக்க இந்த பார்ப்பனிய எதிர்ப்பு இருந்தாலும் அது தமிழ்நாட்டில் தான் பார்ப்பனர் அல்லாத இயக்கம் ஒரு இயக்கமாக, ஒரு மூவ்மெண்டாக கட்டப்பட்டு அது நீதி கட்சி, அது பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கான இடஒதுக்கீடு, கல்வி, பெண்களுக்கான வாக்குரிமை, பெண்களுக்கான சொத்துரிமை, பெண்கள் வேலைவாய்ப்புக்கு செல்ல வேண்டும், அவர்களும் பொருளீட்ட வேண்டும் என்கின்ற முற்போக்கான கருத்துக்களை, சிந்தனைகள் எல்லாம் விதைத்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான். பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது இங்கே புறையோடி போய் தொடர்ந்து 2000 ஆண்டு காலத்திற்கு மேலாக கல்வி மறுத்தவனாக பார்ப்பனியன் இருக்கிறான். கல்வி மறுக்கப்பட்ட பரம்பரையாக தமிழர்கள் இருக்கிறோம். வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களாக தொடர்ந்து கடைகளிலும் கடைநிலை வேலைகள் மாத்திரமே தமிழர்கள் செய்யக்கூடியவர்களாக, இழிதொழில்களை மாத்திரமே இவர்கள் செய்ய தகுதி படைத்தவர்கள் என்று தமிழ் மொழியை நீச மொழி என்று சொன்னான். அது சபைக்கு ஒத்து வராத மொழி என்று சொன்னான். கோவிலுக்குள் சமஸ்கிருதம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான்.
தமிழ் அர்ச்சனைக்கு ஒவ்வாத மொழி என்று சொல்லுகிறான். கல்வி மொழியாக தமிழ் இல்லை, ஆட்சி மொழியாக தமிழ் இல்லை. அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முழு அளவில் அது நடப்பதற்கு தடையாக இந்திய ஏகாதிபத்திய அரசு தொடர்ந்து தமிழர்களின் உரிமைகளை, அது கன்னட மக்களின் உரிமைகளையும் தான், ஆந்திர மக்களின் உரிமைகளையும் தான் தடுத்து வருகிறது. கேரள மக்கள் உரிமையை, மராட்டிய மக்கள் உரிமையை, குஜராத் மக்கள் உரிமை, எல்லா மொழி தேசங்களின் உரிமைகளையும் மறுப்பதுதான் இந்திய ஏகாதிபத்திய ஒன்றிய அரசாக இருக்கிறது. ஒன்றியங்களின் அரசு தான், பல்வேறு அரசுகளின் ஒன்றியம் தான் இங்கே இருக்கக்கூடியது. அது மத்திய அரசு அல்ல, ஒரு எல்லோரும் நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து கொண்ட ஒரு அரசு அல்ல. வெள்ளைக்காரன் ஆண்ட போது அவன் 3 பெரும் பிரதான மாகாணங்களாக வைத்திருந்தான். மும்பை, கல்கத்தா, சென்னை 3 மாகாணங்களாக அவன் நிர்வாகம் செய்து விட்டு சென்று விட்டான். ஆனால் விடுதலையாகி வெளியே எல்லா தேசங்களும் வரும்போது மாநிலங்கள் எல்லாம் மொழி வாரியாக அவர்கள் விழிப்புணர்வு பெற்றவர்களாக ஆகிவிட்டதனால் எங்களை மொழி ரீதியாக ஆள்வதற்கு தனியாக விட வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழத் தொடங்கியது. எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் இதை மறுத்தாலும், யார் இதை மறைத்தாலும், தொடர்ந்து கன்னட மக்கள் என்று சொன்னால் அவர்கள் ஓரணியில் திரள்வார்கள். தெலுங்கு பேசும் மக்கள் ஓரணியில் நிற்பார்கள். மலையாளம் பேசக்கூடிய மக்கள் ஓரணியில் அணிவகுப்பார்கள். தமிழ் மக்கள் தமிழர்களாக ஓரணியில் திரள்வார்கள். இதை தவிர்க்கவே முடியாது. குஜராத் மக்கள் குஜராத் மக்களாகத்தான் ஒன்றிணைவார்கள். ஆக எல்லா தேசிய இனங்களும் அந்த மொழி ரீதியான உணர்வில் ஒன்றுபட்டு நிற்பது தவிர்க்க முடியாத இயற்கை விதியாக இருக்கிறது. நாளை எல்லா மொழிகளும் ஒன்றாகலாம், எல்லா மக்களும் ஒன்றாகலாம், அது காலப்போக்கில் நடக்கலாம். ஆனால் இன்றைக்கு அமெரிக்கர்கள் அமெரிக்கர்களாகத்தான் அடையாளப்படுத்தப்படுவார்கள், இங்கிலாந்துக்காரர்கள் இங்கிலாந்துக்காரர்களாகத்தான் அடையாளப்படுத்த. 2 பேரும் பேசுறது ஒரே மொழிதான், ஆங்கிலம்தான். ஆனால் எல்லை பகுதி வேறு, வாழிடம் வேறு. எனவே அந்தந்த தேசிய இனமும் முதலில் தன் தேசிய இனத்தின் அடையாளத்தை, மொழி அடையாளத்தை, இன அடையாளத்தை இழக்க விரும்பாது. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே மொழி ஒன்று உருவாகலாம். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லோரும் ஒரே கிராமமாக உருவாகலாம். ஆனால் அதுவரை அந்த ஓர்மை வரும் வரை அந்தந்த தேசிய இனங்களும் தத்தமது அடையாளத்தில் வருவதுதான் இயல்பானது, சாத்தியமானது. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் பிற்போக்கான பார்ப்பனிய சக்திகள் தொடர்ந்து இந்த இந்தியா என்ற ஒன்றையே சமஸ்கிருதமயமாக்கிவிட தொடர்ந்து முயற்சி எடுக்கிறார்கள். தொடர்ந்து தமிழ் உட்பட தமிழிலிருந்து கிளைத்த சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், துளு போன்ற எல்லா மொழிகளையும் ஒழித்து கட்டி, குஜராத்தி, ஒடிய மொழிகளை எல்லாம் ஒழித்து கட்டி ஏக இந்தியாவை கட்டமைக்க அவர்கள் துடிக்கிறார்கள். இங்கே ஊர் சேரி முறை தொடர்ந்து இருக்கிறது. அது கட்டமைக்கப்பட்டும் பாதுகாக்கப்பட்டும் தொடர்ந்து ஒரு வன்முறையின் மூலமாக தொடர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த ஊர் சேரி முறை, பார்ப்பனியத்தின் கோர முகத்தை எதிர்த்த மக்கள், பாவேந்தர் சொல்வது போல ஆரியர் தம்மை ஒப்பா வீரர் குலம் தன்னை சேரியில் வைத்தாரடி என்று பாவேந்தர் பாடினார். அப்படி ஆரிய சனாதன தர்மத்தை, வர்ணாசிரம கோட்பாட்டை, மனு தர்ம கோட்பாட்டை ஏற்க மறுத்தவர்களை அவன் சேரியில் வைத்திருக்கிறான். அப்படி அதை ஒப்புக்கொண்டவர்களை, சனாதன தர்மத்தை, இந்த மனு தர்ம கோட்பாட்டை, சாதிய கோட்பாட்டை ஒப்புக்கொண்டவர்களை அவன் ஊருக்குள் வைத்திருக்கிறான் என்று பாவேந்தர் சொல்லுகிறார். அப்படி பார்ப்பனோடு ஒட்டி போன சில ஜாதிகள் இருக்கின்றது. பார்ப்பனியத்தை தொடர்ந்து அன்று முதல் சித்தர்கள் காலம் வரை, தொடர்ந்து பௌத்தர்கள் காலம் வரை தொடர்ந்து பார்ப்பனியத்தை எதிர்த்த வரலாறு தமிழர்கள் வரலாறாக, அவர்கள் சேரிகளில் ஒதுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களை அவன் ஒதுக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கும் இருளர்களுக்கும், தாழ்த்தப்பட்டவர்களுக்கும், பழங்குடி மக்களுக்கும் சாதி சான்றிதழ் வழங்க சுதந்திரம் வந்து 75 ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் சாதி சான்றிதழ் பெற முடியாமல் தவிக்கிறார்கள். இடஒதுக்கீட்டின் பலனை அனுபவிக்க முடியாமல் மக்கள் இன்றைக்கும் வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் உரிமை மறுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். வழங்கப்பட்ட 27% இடஒதுக்கீட்டையே முழுமையாக பயன்படுத்த முடியாமல், அனுபவிக்க முடியாமல் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். எனவே இதற்கெல்லாம் தீர்வு என்ன? ஒரு இறையாண்மை உள்ள தமிழ் மக்களுக்கான அரசு ஒன்று அமையும் போதுதான் தமிழ்நாட்டின் மக்களின், ஒட்டுமொத்த மக்களின் வாழ்விடத்தையும்
அவருடைய வாழ்நிலையையும் உயர்த்த முடியும். இதுதான் இங்கே அரசியல். இதை மறைப்பதற்குத்தான் நடிகர் விஜய், இதை மறைப்பதற்குத்தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். எனவே தமிழ் மக்களின் உண்மையான இந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு நம்ம ஊர்ல ஒரு பட்டா இல்லை, நம்ம ஊர்ல ஒரு சுடுகாடு இல்லை, நம்ம ஊர்ல இந்த கொடுமைகள் நடக்கிறது, ஒரு ஏடிஎம்ல தமிழ் இல்லை என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் நாம் போராடி சிலவற்றை பெற முடியும். ஆனால் இறுதி இலக்கை உழைக்கும் மக்கள் கையில் மார்க்சியல் எண்ணிய மாவோவிய தத்துவ அடிப்படையில் அதிகாரம் அமையும் போதுதான், இந்த இறையாண்மை உள்ள தமிழ் தேசம் ஒன்று அமையும் போதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எல்லா பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். அதுவரை இவர்கள் புது புது நடிகர்களை இறக்கி விடுவார்கள், புது புது சீமான்களை இறக்கி விடுவார்கள். எல்லோரும் மாய்மாலம் பண்ணி ஏய்த்து பார்ப்பனியம்தான் இந்த மண்ணின் எதிரி என்பதை மறைத்து அவர்கள் தமிழர்களுக்குள்ளேயே தமிழர்களை மோத விடுவார்கள். தமிழர்களின் எதிரி தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் என்று பேசக்கூடிய சீமான் போன்ற ஆரிய பார்ப்பனிய அடியாட்களின் அரசியல் செல்லாக்காசாக்கப்பட வேண்டும். இங்கே திராவிடம் என்பது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் திராவிட மொழிகள் தான். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றுபட வேண்டும். அவர்கள் பார்ப்பனத்திற்கு எதிராக ஒன்றுபட வேண்டும். ஒரு இறையாண்மையுள்ள தமிழ் தேச அரசை படைப்பதை நோக்கி அவர்கள் ஒன்றுபட வேண்டும். தத்தமது தேசிய இனங்களில் இறையாண்மையுள்ள அரசுகளை படைப்பதை நோக்கி அவர்கள் ஒன்றுபட வேண்டும். ஒவ்வொரு தேசிய இனமும் தத்தமது அடையாளத்தோடு வரலாற்றில் ஒரு புரட்சி எழுச்சியின் போது தோன்றும் என்று சொன்ன மாமேதை மாபெரும் தலைவர் ஜே.வி. ஸ்டாலின், ரஷ்யாவின் தலைவர் ஜே.வி. ஸ்டாலின் அவர்களின் கூற்றுக்கேற்ப இந்தியாவில் ஒரு புரட்சி எழுச்சி நடக்கும் போது இங்கு பல்வேறு தேசிய இனங்களும் சொந்த அடையாளத்தோடு அரங்கத்திற்கு வரும் என்று அவர் சொன்ன அந்த கூற்று நிதர்சனமானது. பிரச்சனை என்று வரும்போது இந்திய ஏகாதிபத்திய அரசு இங்கே எல்லாவற்றையும் மூடி மறைக்க பார்க்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் பார்ப்பனிய எதிர்ப்பில் தெளிவாக இருப்பவர்கள். அவர்கள் திராவிடத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். திராவிடம் என்பது ஆரியத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல் சொல். இந்த கருத்தியல் அடிப்படையில் திராவிடம் என்பது தமிழ் என்பது ஒன்றுதான் என்கின்ற அந்த புரிதலில் உடன்பாடு உள்ளவர்கள் இணையுங்கள். ஒரு புரட்சிகர இளைஞர்களாக இணைந்து தமிழ்நாட்டு மக்களின் இறையாண்மை உள்ள அரசை, ஒரு சுதந்திரமான தற்சார்பான அரசை படைப்பது மாத்திரம்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவை தரும். அதை மறைப்பதற்கு பல அண்ணாமலைகளை அவர்கள் இறக்கி விடுவார்கள், பல விஜய்களை அவர்கள் இறக்கி விடுவார்கள், பல சீமான்களை அவர்கள் இறக்கி விடுவார்கள். எல்லோருக்கும் பின்னால் இருப்பது, இவர்களுக்கு பின்னால் இருப்பதெல்லாம் பார்ப்பனிய சக்திகள் தான். திராவிட முகாமை, திராவிட மாடல் அரசை ஒழித்து கட்டுவதற்குத்தான் அவர்கள் இப்போது விஜயை கொண்டு வந்து தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சரியான அரசியலின் பின்னால் விவசாயிகளும் தொழிலாளர்களும் மாணவர்களும் இளைஞர்களும் அணிதிரள வேண்டும். உங்களில் இந்த கருத்தில் உடன்பாடு உள்ளவர்கள், உங்கள் ஊரில் புரட்சிகர இளைஞர்களாக நீங்கள் ஒரு இறையாண்மை உள்ள தமிழ் தேசத்தை படைப்பது, அது தமிழர்களை உலகம் முழுக்க திராவிடர்கள் என்றுதான் அடையாளப்படுத்திருக்கிறார்கள். இன ரீதியாக ஒரே உடல்வாக கொண்டவர்களை அவர்கள் இன ரீதியாக பிரிக்கும் போது மங்கோலியர்கள், திராவிடர்கள், ஆரியர்கள், அரேபியர்கள், எகிப்தியர்கள் என்று ஒரு 5-6 வகைக்குள் உலக மக்களை அடக்குகிறார்கள் வரலாற்று மொழி ஆய்வறிஞர்கள். அந்த அடிப்படையில் திராவிடம் என்பது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களின் ஒரு பொது சொல். அதையே அவர்கள் எதிர் சொல்லாக மாற்றி, அதையே தமிழர்களுக்குள்ளேயே திராவிடர் வேறு தமிழர் வேறு என்கின்ற பொய் மாய்மால கதைகளை எல்லாம் சொல்லி, பொய்யை சொல்லி அரசியலை செய்கிறார்கள். இதையெல்லாம் புரிந்து கொண்டு சரியான அரசியலின் பின்னால் புரட்சிகர இளைஞர்களாக உங்களை இருகரம் கூப்பி அழைக்கிறோம். உங்கள் ஊரில் நீங்கள் இந்த சிந்தனையோடு ஏற்கனவே இருப்பவராக இருந்தால், திராவிடரும் தமிழரும் ஒன்றே, நம்முடைய அடையாளம்தான் திராவிடம் என்பது. அது உலகளாவிய பொது சொல், அது நாம் வைத்துக் கொண்ட சொல் அல்ல. அயோத்திதாசர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவர் திராவிடர் என்கின்ற பெயரில் தான் தம்மை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவர் மிகப்பெரிய ஆய்வறிஞர் அயோத்திதாசர். ஆக
ஒரு திராவிடம் என்கின்ற சொல்லை ஏதோ தீண்டத்தகாத சொல் போல திட்டமிட்டு மாற்றி வைத்திருக்கிறார்கள். இங்கே பார்ப்பனியர்கள் தொடர்ந்து அந்த வர்ணாசிரம தர்மத்தை தமிழக மக்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் தமிழ் தேன் தடவி சீமான் போன்ற அந்த புல்லுருவிகளை வைத்து அவர்கள் திராவிடத்திற்கு எதிராக ஒரு பிம்பத்தை மிக திட்டமிட்டு 15 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டமைத்து வந்திருக்கிறார்கள், தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களின் எதிரி தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் என்று சீமான் போன்றவர்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் தமிழ்நாட்டின் கல்வி உரிமையை, பெண் கல்வியை, பெண் சொத்துரிமையை மறுத்த, பெண்களுக்கு உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வைத்திருந்த பார்ப்பனியம்தான், பெண்களுக்கு மாறாப்பை மறைத்துக் கொள்ள உரிமை மறுத்த பார்ப்பனியம்தான் உண்மையில் தமிழ் மக்களின் பகையான நீண்ட நெடுங்கால பகை. பார்ப்பனியத்தின் கோர முகத்தை, பார்ப்பனியம் மறுத்த கல்வியை, பார்ப்பனியம் மறுத்த வேலை வாய்ப்பை, பார்ப்பனியம் மறுத்த இடஒதுக்கீட்டை எல்லாம் மீண்டும் கொண்டு வந்து சேர்த்ததுதான் திராவிட இயக்கங்களின் சாதனைகள். அவர்களிடம் குறைபாடுகள் இருக்கிறது, 1000 குறைபாடுகள் இருக்கிறது. அந்த குறைபாடுகள் வேறு. ஆனால் அவர்கள் சாதித்த சாதனை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும் செய்யாத சாதனை என்பதை நாம் சரியாக உள்வாங்கிக் கொண்டு புரட்சிகர இளைஞர்களாக இணைய வாருங்கள். மக்களுக்காக போராட வேண்டும், ஒரு சரியான அரசியல் பின்னால் அணிதிரள வேண்டும் என்று விரும்பும் இளைஞர்களை மாத்திரம் அழைக்கிறோம். இந்த கருத்துக்களில் எங்கள் கருத்துக்கள் உடன்பாடு இருந்தால் தமிழ் தேச இறையாண்மை அரசு தான். நடிகர் விஜயும் கடிதம் தான் எழுதிட்டு இருக்காரு, மு.க. ஸ்டாலினும் கடிதம் தான் எழுதிட்டு இருக்காரு. நாளைக்கு யார் தமிழ்நாட்டை ஆண்டாலும், நானே ஆண்டாலும், நீங்களே ஆண்டாலும் டெல்லி அரசு கடிதம் தான் எழுத முடியும். மாநில உரிமைகள் அனைத்தும் டெல்லியிடம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. நீட் வேண்டாம் என்று தமிழக மக்களாக நாம் சொல்லுகிறோம். ஆனால் தொடர்ந்து அவன் நீட்டை திணிக்கிறான் என்று சொன்னால், நாம் அன்று சமஸ்கிருதம் படித்தால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துன்னு சொன்னான். இன்னைக்கு அவன் நவீன வர்ணாசிரம கொடும் கருவியாக நீட்டை கொண்டு வந்து திணிக்கிறான். ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு, ஏற்கனவே அவங்க தகுதி தேர்வு படிச்சுட்டு முடிச்சுட்டு தேர்வு முடிச்சுட்டு தானே வெளியே வராங்க. மறுபடியும் தகுதி தேர்வு. பள்ளி மாணவர்கள் +2 முடிச்சுட்டு வராங்க, அங்கேயே உன்னுடைய எல்லா கேள்வியும் வச்சிடலாமே. அப்போ அரசு கொடுக்குற சான்றிதழ் தானே. அதற்கு பிறகு ஒரு தகுதி தேர்வு. தகுதியை பெறுவதற்குத்தான் அவன் கல்லூரிக்கு செல்கிறான். ஆனால் அவன் அப்படி கல்லூரிக்கு செல்வதற்கே ஒரு தகுதி வேண்டும் என்று சொல்வது ஒரு பச்சை அயோக்கியத்தனம் என்று சொன்ன தந்தை பெரியாரின் கூற்றுக்கேற்ப இவர்கள் தொடர்ந்து தமிழக மக்களை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய மக்களையும் இழிவுபடுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். அவர்களை தொடர்ந்து மேலே வந்து விடாமல் தடுக்கின்ற வேலையை செய்கிறார்கள். இதை விழிப்போடு தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு மாத்திரம்தான். அதுக்கப்புறம் தான் மற்ற தேசியமே வீழ்ச்சிக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்குதா, எப்படி தமிழர்கள் மட்டும் எல்லாவற்றுக்கும் உடனே விளையாற்றுகிறார்கள் என்று மற்ற தேசிய இனங்கள் எல்லாம் வியந்து போகின்றன. அந்த அளவிற்கு தமிழர்கள் தெளிவாக ஆரிய பார்ப்பனியத்தின் சூழ்ச்சியை உணர்ந்தவர்கள், உடனுக்குடன் எதிர்வினை ஆற்றக்கூடியவர்கள். அந்த தமிழ்நாட்டு அரசியல் கூட மிகச்சரியான அரசியல் என்பது அது அப்படியே நீர் பூத்த நெருப்பு போல அமுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசியல் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இறையாண்மை உள்ள அரசு வேண்டும் என்கின்ற அரசியல். இதை யாருமே பேச மாட்டார்கள். ஆனால் எல்லா பிரச்சனைகளும் இதை மையம் கொண்டுதான் இருக்கும். எல்லாரும் காவிரி பிரச்சனையா கடிதம் எழுதுறாருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே இவரால் எதுவும் முடிவெடுப்பு எடுக்க முடியாது. தமிழ்நாட்டு முதல்வருக்கு எந்த உரிமையும் இல்லை, எல்லா உரிமையும் டெல்லியிடம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சுதந்திரமான தற்சார்பான நம்முடைய விவசாயிகளுக்கு விளைவிக்கும் உரிமையை யார் தர முடியும்? தமிழ்நாட்டில் ஒரு இறையாண்மை உள்ள அரசு அமைந்தால் அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கான இயற்கை விவசாயத்தை, மண்ணையும் நீர் வளத்தையும் நில வளத்தையும் கெடுக்காத விவசாயத்தை செய்வதற்கு ஒரு தமிழ் தேசிய இறையாண்மை அரசு தேவை. இங்கே படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு தருவதற்கு அந்தந்த ஊர்களிலும் அந்தந்த மாவட்டங்களில் சிறப்பான காய்கறிகளை, பொருட்களை, கரும்பை, மஞ்சளை அதற்கு துணை தொழில்களாக மாற்றி தொழிலகங்களையும் விவசாயத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து ஒரு தற்சார்பான அரசை அமைக்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு புரட்சிகரமான தமிழ் தேசிய அரசு மாத்திரம்தான் செய்ய முடியும். இவர்கள் ஏகாதிபத்திய அரசுகளின் திட்டங்களை அப்படியே தமிழ்நாட்டில் திணிப்பவர்களாக, அதற்கு ஒப்புக்கொள்பவர்களாக தண்ணியை இன்றைக்கு விற்கிறார்கள். இதே நடிகர் விஜய் தண்ணியை
சுகாதாரத்தை, துப்புரவு பணியை அந்நிய கார்ப்பரேட் நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார். இவர் சினிமாவில் என்னென்ன வேற வசனம் பேசினாரு, இவர் ஆட்சிக்கு வந்தால் அதே தண்ணியை கார்ப்பரேட் விற்பார், ஒப்பந்தம் போடுவார், போட்டுக் கொண்டிருக்கிறார். கண்ணெதிரில் பார்த்துட்டு இருக்கிறீங்க தினசரி செய்திகளை. யார் ஆண்டாலும் தமிழ்நாட்டிற்கு ஒரு இறையாண்மை உள்ள அரசு வரும் வரை இதில் எந்த பிரச்சனையும் தீராது. அதை மறைத்துக் கொள்வதற்குத்தான் இவர்கள் எண்ணற்ற நலத்திட்டங்களின் பெயரால் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். சரியான அரசு என்பது, மக்களுக்கான அரசு என்பது ஒரு விடுதலை பெற்ற அரசு. தன்னுடைய தேசத்தின் வளங்களை, இளைஞர்களின் வளங்களை, ஆற்றலை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு புரட்சிகர அரசு. மாபெரும் தலைவர் லெனின் ரஷ்யாவில் தன்னுடைய அரசை அமைத்த பிறகு எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரம், எல்லோருக்கும் இளைஞருக்கும் வேலை, இந்த வேலை நேரத்தை அதுக்கப்புறம் குறைச்சாங்க. மக்களுக்கான அரசு என்பது அதுதான். எல்லோருக்கும் தாய்மார்களுக்கு பால் ஊட்டுவதற்கு தனியாக நேரத்தை அளித்தது மாபெரும் தலைவர் லெனின் அரசு. ரஷ்ய புரட்சி, அந்த ரஷ்ய சோவியத் ஒன்றியம் செய்த சாதனைகளை இதுவரை எந்த நாடும் சாதிக்கவில்லை. இதுவரை 100 ஆண்டுகள் ஆகுது. 1917 நடந்த அந்த புரட்சி இன்றைக்கு 2026 இருந்து கொண்டிருக்கிறோம். ரஷ்யாவில் மாபெரும் தலைவர் லெனின் செய்த சாதனையை யாராலும் முறியடிக்க முடியவில்லை, யாராலும் தொடக்கூட முடியவில்லை. அவர் வைத்த திட்டங்களை தான் கூட்டுறவு சங்கங்களா தமிழ்நாட்டில் இருக்கிறதா எல்லாம் ரஷ்யாவை பார்த்து காப்பி அடிச்சது. பென்ஷன் திட்டம் ரஷ்யாவை பார்த்து காப்பி அடிச்சது. இங்கே இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ரஷ்யாவை பார்த்து காப்பி அடிச்சது. இங்க இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள், பேருந்து பொதுத்துறையாக இருக்கிறது, யாரு காரணம்? ரஷ்யாவை பார்த்து இவர்கள் காப்பி அடித்தது. இந்த நாட்டில் அப்படி ஒரு புரட்சி வந்துவிடக்கூடாது, மக்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த ஜனநாயக நாட்டிலேயே சோசியலிசம் என்கின்ற ஒரு தேன் தடவிய ஒரு அரசியலை புகுத்தியவர் நேரு அவர்கள். எனவே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் அடிக்கடி சந்திக்கும் போது நாம் பேசுவோம். ஒரு பொது உடைமை அரசு தான், கம்யூனிஸ்ட் அரசு தான் தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்கள் எல்லா பிரச்சனையும் தீர்க்கும். வேலைவாய்ப்பு பிரச்சனை, இடஒதுக்கீட்டு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள் எல்லாருக்கும். கடன் வாங்காத ஒரு கடைக்காரர் உங்களால் பார்க்க முடியுமா, காட்ட முடியுமா? தினசரி தண்டல் கட்டுறவங்க பெருமையாக கட்டிட்டு இருக்காங்க. 4 அட்டை 3 அட்டை வச்சுக்கிட்டு, 4 புக்கு 3 புக்கு வச்சுக்கிட்டு தண்டல் கட்டுறதா எல்லாரும். கடன் வாங்காத ஒரு ஆளை உங்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. காரணம், இந்த பொருளாதாரம் எங்கோ குவிகிறது, அது கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் கைமாறி கிடக்கிறது. மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள். விலைவாசி ஒரு பக்கம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கேற்ப வாழ்நிலை உயரவில்லை. சரியான வாழ்நிலை அமைப்பதற்கு ஒரு புரட்சிகர இளைஞர்களாக போராடுவதற்கு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி அழைக்கிறோம். இந்த கொள்கையில் உடன்பாடு உள்ளவர்கள் வாருங்கள், இணைந்து பயணிப்போம். மக்களுக்காக போராட வேண்டும். இதில் எங்கேயும் பணம்லாம் சம்பாதிக்க முடியாது. நமக்கான ஒரு சமூக மாற்றம் நிகழும் வரை, தமிழ்நாட்டு மக்களுக்கு இறையாண்மை உள்ள அரசு அமையும் வரை, அது அமைந்த பிறகும் அதை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து சோசியலிச கம்யூனிச சமுதாயம் நிறுவும் வரை நமது கடமைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த தத்துவம் மட்டும்தான் தொடர்ந்து மக்களுக்கான வகையில் உண்மையாக பாடுபடும். எந்த ஒரு சமரசத்திற்கும் இடமில்லாமல், எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ யாருக்குமே விலை போகாமல் ஒரு கட்சியை நாம் மட்டும்தான் கட்ட முடியும். அது உழைக்கும் மக்கள் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். உழைக்கும் மக்களுக்கான தத்துவம் தான் அதற்கு வழிகாட்ட முடியும். இங்க இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் எல்லோரும் புரட்சியை கைவிட்டவர்கள் தான், மார்க்சிய லெனினியத்தை கைவிட்டவர்கள் தான் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்போது உயர் சாதி ஏழை பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு 10% வேண்டும் என்பதை ஆதரித்ததோ அன்றைக்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் முழுக்க அது ஒரு பார்ப்பனர்களுக்கு ஆதரவான கட்சியாக சீரழிந்து கிடக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சியை பற்றி பேசுவதே கிடையாது. அதற்கான எந்த ஒரு கொள்கையோ திட்டமோ, அந்த அணிகளுக்குள் ஒரு தோழமை உறவே கிடையாது. அந்த அணிகளுக்குள் ஒரு புரட்சிகர உத்வேகம் கிடையாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் எல்லாம் சிபிஎம் மாதிரி தான் பொருளாதார கோரிக்கைகளுக்கு மாத்திரமே போராடுபவர்களாக இருக்கிறார்கள். தேசிய பிரச்சனை பற்றி, ஒவ்வொரு தேசியமும் இந்திய ஏகாதிபத்தியத்திடம் அடிமையாக இருப்பதை பற்றி வாய் திறப்பதே கிடையாது. எனவே தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணய உரிமை பற்றி, அந்த சுயநிர்ணய உரிமை என்பது ஒரு விடுதலை பெற்ற இறையாண்மை அரசாக
பரிணமிக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி, அங்குதான் மார்க்சியத்தின் வெற்றி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எந்த ஒரு ஆய்வும் இல்லாமல் இருப்பவர்கள் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் போன்ற அமைப்புகளும். இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சரியான கம்யூனிஸ்ட் கட்சியை நாம் அடையாளம் காண வேண்டும். அதற்கு புரட்சிகர இளைஞர்களாக நாம் ஒன்றிணைய வேண்டும். கம்யூனிச பாதை தான் உழைக்கும் மக்களின் விடுதலை பாதை. அந்த விடுதலை பாதையில் உங்களையும் இணைத்துக் கொண்டு போராட, இதில் எந்த பணம், பதவி, பட்டம் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. மக்களுக்காக, உண்மையான ஒரு கொள்கைக்காக, ஒரு இறையாண்மை உள்ள தமிழ் தேச அரசை படைக்க வேண்டும் என்கிற லட்சியத்தை நெஞ்சில் ஏந்தும் புரட்சிகர எண்ணம் கொண்ட இளைஞர்களை மாத்திரம்தான் நாங்கள் இருகரம் கூப்பி அழைக்கிறோம். மக்களுக்காக போராடுவதற்கு, உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக போராடுவதற்கு, எந்த ஒன்றுக்கும் சமரசம் இல்லாமல் போராடுவதற்கு ஒரு போராட்ட வீரர்களாக ஒன்றிணை வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அதுதான் நம்மை காக்கும். போராட்டம் இல்லாமல் யாராட்டமும் ஓயாது. தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். எனவே உந்தன் குடும்பம், உந்தன் வாழ்க்கை, உந்தன் நலன்கள், உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணிவிடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா? சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணிவிடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா? அன்னை மொழியும் அன்னை நிலமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை. ஒதுங்கி விடாதே. நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும். பதுங்கி விடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா? உந்தன் குடும்பம், உந்தன் வாழ்க்கை, உந்தன் நலன்கள், உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே என்று பாடிய பாவலர் ஐயா பிரிஞ்சித்தனார் அவர்களுக்கு ஏற்ப, அவருடைய வரிகளுக்கு ஏற்ப, இந்த நாட்டில் நீங்கள் எவ்வளவு காலம் வாழப்போகிறீர்கள்? நீங்கள் வாழ்ந்ததற்கான தடம், இதுவரை கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், செத்திருக்கிறார்கள். அதில் ஒரு திருவள்ளுவரைத்தான், ஒரு கம்பரைத்தான், ஒரு இளங்கோவடிகளைத்தான், ஒரு வள்ளலாரைத்தான், ஒரு அம்பேத்கரைத்தான், ஒரு பெரியாரைத்தான், ஒரு கார்ல் மார்க்ஸைத்தான், ஒரு லெனினைத்தான், ஒரு மாபெரும் தலைவர் ஸ்டாலினைத்தான், எங்கெல்ஸைத்தான் இந்த உலகம் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறது. தாமஸ் ஆல்வா எடிசன், ஐன்ஸ்டீன், இங்க இருக்கக்கூடிய எண்ணற்ற கண்டுபிடிப்பாளர்கள், எண்ணற்ற விஞ்ஞானிகள் விரல் விட்டு எண்ணிவிடலாம், தலைவர்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம். மீதி கோடிக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க. ஆனால் அவர்களுடைய தடத்தை தேடவே முடியாது. அப்படி நீங்களும் 10ஓடு 11ஆக, அத்தோடு இது ஒன்றாக கரைந்து போக விரும்புகிறீர்களா? இந்த சமுதாயத்தில் நீங்கள் தனித்து உங்களுக்கு பிறகும் உங்களை பற்றி பேசுவதற்காக ஒரு மாபெரும் தலைமுறையை உருவாக்கப் போகிறீர்களா? மக்களுக்காக உழைத்தவர்களுடைய பெயர்தான் சமுதாயத்தில் நிலைக்கும். தான் உண்டு தனது பழப்புண்டு என்று வாழ்ந்தவர்களுடைய வரலாறு பேசப்படாது. எனவே மக்களுக்காக வாழுங்கள், வரலாற்றில் நிலைத்து வாழுங்கள். மரணம் எப்போது வேணாலும் ஒரு மனிதனுக்கு வரும். அதன் பிறகு அவனை மறந்து விடுவதற்கு தானா நீங்கள் ஒரு பிறவி எடுத்தீர்கள்? நீங்கள் இறந்த பிறகும் வாழ்வதற்கு மக்கள் தொண்டே ஒரே வழி. அது தமிழ் தேச இறையாண்மை உள்ள அரசை படைப்பதுதான். அதை படைப்பதற்காக பாடுபடுவதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கடமை. இந்த பொய் மாய்மால அரசியலில் இருந்து விலகி ஒரு புரட்சிகர அரசியலை தேர்வு செய்யும் எண்ணம் உள்ளவர்கள், நோக்கம் உள்ளவர்கள், தேடுதல் உள்ளவர்கள். ஒரு சரியான அரசியல் இல்லையே, எல்லா அரசியலும் ஏமாற்ற அரசியலாக இருக்கிறதே என்று வெம்பி வெதும்பி போயிருப்பவர்கள், ஒரு சமரசம் இல்லாத போராளியாக எந்த விலையில் எந்த நிலையிலும் எதற்கும் விலை போகாத ஒரு இளைஞர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அரசியல் தான் எனக்கு வேண்டும். நான் பதவிக்கோ பட்டத்திற்கோ அல்ல, மக்களுக்காக பாடுபட வருகிறேன் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களை எல்லாம் இருகரம் கூப்பி அழைக்கிறோம். வாருங்கள், இணைந்து மக்களுக்காக எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடலாம், எந்த ஒன்றுக்கும் போராடலாம். இறுதி இலக்கு அரசியல் அதிகாரமே. வாருங்கள், இணையுங்கள், தொடர்ந்து மக்களுக்காக உழைப்போம், பாடுபடுவோம். எந்த ஒரு சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல்
யாருக்கும் விலை போகாமல் ஒரு அரசியல் கட்சியை புரட்சிகர இளைஞர் தான் கட்ட முடியும். புரட்சிகர இளைஞர்களாக வாருங்கள் என்று கூறி, நமக்கான மார்க்சிய தத்துவ அடிப்படையில் வழிகாட்டுவதற்கு கட்சி இருக்கிறது, புரட்சிகர கட்சி இருக்கிறது. அந்த கட்சியை பற்றியெல்லாம் பேசுவோம். புரட்சிகர அமைப்புகள் இருக்கிறது, அந்த அமைப்புகள் தான் விடுதலையை சாதிக்கும். விடுதலைக்கான அரசியல் நம்மிடம் இருக்கிறது, அதற்கான தத்துவம் நம்மிடம் இருக்கிறது, அதற்காக இயங்கக்கூடிய அறிவியல் பூர்வமான வழிமுறைகள் நம்மிடம் இருக்கிறது. வாருங்கள், அதை பற்றியெல்லாம் பேசுவோம், அதற்கான அமைப்பை கட்டுவோம். அது மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவை தரும் அமைப்பு. வேறு எந்த கட்சியும் விடிவு தராது. இந்த கட்சி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுதலை தரும். இது அரசியல் கட்சி அல்ல, ஆனால் அரசியலை பேசக்கூடிய கட்சி. இது விடுதலைக்கான கட்சி, சுதந்திர தமிழ்நாட்டை படைப்பதற்கான கட்சி என்பதையெல்லாம் நாம் நேரில் பேசுவோம். இந்த கொள்கையில் உடன்பாடு உள்ள உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி அழைக்கிறோம். புரட்சிகர இளைஞர்களாக இணைய வாருங்கள் வாருங்கள் என்று. வணக்கம், நன்றி.